ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் உங்களோட ஹேர்ஃபா. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பரோட்டா வீடியோ நான் பண்ண போகிறேன். பரோட்டா அண்ட் சிக்கன் கிரேவி நான் பண்ண போகிறேன். அது என் கையால் பண்ண போகிறேன். ஆசையாக இருக்கு. இதில் முக்கியமான ஹிண்ட் ஒன்று இருக்குது. ஹிண்ட் இல்லை, இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இவன் இதை முதல் டைம் ட்ரை பண்ணுறா. வீட்டில் பரோட்டா போடுறா. முதல் டைம் நானும் இவன் ட்ரை பண்ணதை சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பெஸ்ட்டாக பண்ணி தரேன் உனக்கு டேஸ்ட்டாக. சரி பேபி, எனக்கு டவுட்டு. இன்கேஸ் சரி ஓகே, சொல்லு டவுட்ல என்ன பேசலாம். இதை பற்றி வந்து சரி சொல்லு நான் தானே சொல்லுவேன். என்னன்னா இன்னும் வந்து பரோட்டா போட டைம் இருக்கும். சரிங்களா? அப்போ நான் இந்த கதைலாம் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முக்கியமான இது. ஸோ நம்ம பரோட்டாக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். சிக்கன் கிரேவி சொல்லிட்டியா? ஒட்டுவே தெரியல. கூட இருக்கிற சவுட்டு போய் காது தண்ணில இருக்கு. காய்ச்சல் விடு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம ஃபுல்லா பாருங்க உங்க வீடியோ. சாரி, எங்க வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும். வாங்க போலாம். ஸோ பேபி, ஆக்சுவலா இது நீ தான் பண்ண போற. கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பிளான்? யாரை போட்டு தள்ள போற? இப்படிதான் நம்ம குலாப் ஜாமுன் வீடியோலயும் நான் தான் பண்ண போறேங்க. சேர்ந்து பண்ணணும். இப்பயும் அதே மாதிரி தான். இது அது இல்ல. ஆமா, இந்த பிஎஸ்டி இன்னும் போகல. இங்கே தெரியுது போல. இந்த லைட் என்ன பண்ண ஆஃப் பண்ணி விடுறேன். இப்போ வந்து பரோட்டாக்கு மாவு கொட்டி தருவானா, நீ போட்டு பெனியா. சரி ஓகே. எங்க பெனிய போற? எங்க போட்டு பெனிய? நான் க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இங்கயா? ஓ, இது பிரிக்கிறதுக்குள்ள நம்ம புள்ள எந்திரிச்சு போறது. பிரிக்கிறதுக்குள்ள புள்ள எந்திரிச்சு போற. ஓ, எனக்கு நீ பெனியற வேலை இருக்கு. முக்கியமான விஷயம், பரோட்டா வந்து எனக்கு நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு மட்டும் தான். சரி ஓகே. எரிச்சல கிளப்பி நம்ம எவ்வளவு நேரத்துக்கு டீசெண்டா பண்ணிட்டு நம்மளும் ஒரு அளவுக்கு டீசென்ட். அரப்பா கோவம் வந்துருச்சு. நீ மாவு என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் கொட்டிடுவா. எவ்வளவு பண்ண போறியோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணு. தெரியாதுடா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்டா. வழியாடுங்க நிற்கும் போது நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, சரியா? இது போதும்ல, இதை வச்சிருவோமா? போதும். உனக்கு நீ என்ன சாப்பிட போற குவான்டிட்டி உனக்கு தான் தெரியும். போதுமா சொல்லு. போதும், எனக்கு தெரிஞ்சு போதும் பேபி. ஆக்சுவலாக என்ன மேக்ஸிமம் நான் 2 இல்லை 3 சாப்பிடுவேன். ஸோ அதனால இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. சரி, இருந்தா கூட காலையில உனக்கு கொத்து பரோட்டா போட்டு தருவேன். சரி, அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொட்டிக்கோ. எல்லாத்தையும் போட்டுருவா. ஐயோ, ஏதாவது பண்ணி தொலைடி. போட்டுறவா இது வந்துட்டே இருப்பேன். வச்சிரும். ஸோ இப்போ இதில் உப்பு போட்டுக்கிறேன். கிலோ கணக்கில் அள்ளி போடாமல் இருந்தா சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சக்கரை போடணும். எங்க வீட்டுல ஒயிட் சுகர் இல்ல, நாட்டு சக்கரை தான் இருக்கு. எதுக்கு ப்ரௌன் சுகர் போட போறோம்? சக்கரை போடணுமா? ஆமா, பரோட்டால அந்த கலர் வரும்ல, அதுக்கு. அப்படியா? ஏய், இதுதான் வர அடிச்சுன்னு ஆரம்பமே இப்படி கருப்பு கலர்ல ஆரம்பிக்குது. உன்னை கொண்டு போடாதடி தயவு செஞ்சு. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உனக்கு செஞ்சு தரேன். ஏன் நீ கவலைப்படுற? ஏய் பேபி, நம்பு பேபி, நான் சத்தியமா நல்லா பண்ணி தரேன். பசியில இருக்குன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் தான் போட போறேன். சாரி பேபி. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சத்தியமா சொல்றேன், கேமராமேன் தானே ஒரு ஆள் செக் பண்ண போறேன். லைட்டே ஆன் பண்ணாம இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கேன். சாரி சார். சரி வா, இப்போ சாரி மேடம். மூடிட்டு வாடா. இப்போ வந்து இந்த மாவை நான் பிணைய போறேன். எண்ணெய் ஊத்தணுமோ? இப்ப புரியல. எண்ணெய் ஊத்தணுமோ? ஆமா, எண்ணெய் ஊத்தணும்ல. ஆனா மாவுல ஊத்தணுமா வெளியே ஊத்தணுமா தெரியலையே. ஒன்றும் தெரியல. சரி, இப்போதைக்கு மாவு இப்போதைக்கு சும்மா பிணையும். நான் பிணைய போறேன். நான் தானடி சொன்னேன். இது பிணைஞ்சுதா? ஓகே ஓகே. எப்படி சொல்லுவாங்க, கூப்பிடுவோம். அப்படி உள்ள வந்தா போதும். ஓகே ஓகே ஓகே. பேபி, சத்தியமா எனக்கு தெரியாது பேபி. இஷ்டத்துக்கு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இது தண்ணி நிறைய போயிடுச்சு. இது பண்ணலாம் பேபி. நான் வந்து மாவை பிணைகிறேன், நீ அப்போ போயிட்டு கிரேவி ஒன் சைடு வச்சிரு. ஓகேவா? நோ நோ நோ, சப்பா பரோட்டா ஊறணும். அந்த கேப்ல நான் வச்சுக்கிறேன் கிரேவி. சரி ஓகே. டு யூ வாண்ட் எனி ஹெல்ப்? கூப்பிடுறேன். ஆனால் என்ன சக்கரை தான் கட்டி கட்டியாக கிடக்கு. இங்கே போகிறது நான் இந்த அதனால தானே நீ குருட்டு மறுக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிற. போதாதுன்னு நினைக்கிறேன். மாவு போட்டுருவா. இதான் போதும். உருண்டை உருட்டணும்ல, அப்போ கரெக்டாக இருக்கும். 10 உருண்டை உருட்ட போற. இப்போதான் உன் ஹெல்ப் வேணும். வா வா. என்னோட உதவி உனக்கு தேவைப்பட்டது நினைச்சு நான் தடுங்க. வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ இடையில வந்து நின்றது கரடி மாதிரி. பின்னாடி நீ பண்ணதை அந்த நிழல்ல நான் பார்த்துட்டேன். இதை கூடவே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறடா. இப்போ என்னன்னா சொல்றேன். இது என்னன்னா, இதை போட்டு நல்லா பிணையணும்.
தின்னக்க முடிஞ்சிச்சா? இப்படி இல்ல, இப்படிதான் நான் பாத்திருக்கேன். இப்படி இல்ல, இப்படி பிணையணும். ஓகே ஓகே. ஒண்ணுமே தெரியல இவனை வச்சு நான் பரோட்டா போடுறதுக்கு. இவ கரெக்டா பாரு. நான் எப்படி பண்ணேன், நீ எப்படி பண்ண? ஏய் எனக்கு தெரியல. அம்மி மொத்தமா இப்படி வரக்கூடாது. இப்படி போடுறியா? இப்படி பண்ணணும், இப்படி பண்ண. எந்த அளவுக்கு பண்ணிடுறியோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டா வரும். முடிஞ்சுடா குடு பாப்போம். நீ எப்படி இந்த நேரம் கடைஞ்சிருக்க? ஏ சூப்பரா பண்ணிச்சிருக்க. வேற லெவல் நல்லா ட்ரெயின் ஆயிருக்கே நீ. அதுக்கு இல்ல இருக்குல்ல, உருட்டிட்டு கொஞ்சம் மடக்கி இப்படி வச்சு எடுக்கணும். எல்லாரும் நினைக்க போறா நீ தான் பரோட்டா செஞ்சு தர. இந்த மாதிரி 10,000 கொஞ்சம் எடு. பாரு ஒட்டுது பாரு. ஒட்டக்கூடாது, கொஞ்சம் இன்னும் இதாகணும். அது என்ன வைக்கணும்டா நீ போன. நான் தானே பண்றேன், நீ எதுக்கு வர்றா? இடையில கூப்பிட மாட்டேன், ஓடு பேசாம. மாவுலாம் ஒட்டி விட்டுருந்தா அதுக்கப்புறம் சண்டை விட்டுட்டு இருந்தா போறா. பரோட்டா வர சொல்லிட்டேன், வேற ஏதாவது வரும். என்ன பண்ணிட்டு இருக்க? கையில ஒட்டி வச்சு வேஸ்ட் பண்ண சாப்பிட்டு இருக்கேன். உப்பு இருக்கா? இருக்கு. இனிப்பு இருக்கு. சரி கரெக்டா இருக்கு. ஒரு பரோட்டா. இன்னொரு விஷயம் தள்ளுங்கெல்லாம் சொல்லுவேன். நான் இதுல 2 வகை பரோட்டா பண்ண போறேன். ஒன்று வந்து நூல் பரோட்டா ஒன்று, இன்னொன்று வந்து நார்மல் பரோட்டா ஒன்று. நார்மல் பரோட்டா பண்ண, அப்ப நூல் பரோட்டா பண்ணலாம். ஈஸி தான். சரி ஓகே, இப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணி இவரு நான் வீசுறேன், பரோட்டா வீசுறேன். பரோட்டா வீசுறவா? கொய்யால பேபி, நீ தயவு செஞ்சு வீடு விட்டு வெளில போயிரு பேபி. நான் பரோட்டா வீசுறேன். ஊற வைக்கணும்டா எண்ணெயில, அப்புறம் தான் வீசணும். திரும்ப ஊற வச்சு போடணும். சரி வை. சரி எனக்கு நெஞ்சு வலி வருது இவங்க கூட கத்தி. ஏன்டா சுத்தி வர்றா? அது உருட்டி வச்சது என்னடா பண்ற? கூட பேசாம காரணம் அங்க வருவேன் பாரு. நீ மாவுல அடி வாங்க போற, நீ தெரிஞ்சு வச்சு. நீ மாவுல அடி வாங்கிதான் கிளம்ப போற. தயவு செஞ்சு இன்னும் வரைக்கும் இப்ப வரைக்கும் 1/4 மணி நேரமாச்சு இன்னும் உருட்டிட்டு தான் தெரியறேன். என்ன பாட்டில மண்டே சேர்த்து அடிச்சிடும் பாத்துக்கா. எத்தனை 1 2 3 4 5 6. 6 போட்டவன சாப்பிட மாட்டேன். போதும் நீ திங்கலனா வை. நான் காக்காய்க்கு போட்டுக்குவேன். கிளம்பி காக்காய்க்கு போடுவியா? காக்கா சாப்பிடுவான் முதல்ல இதை. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுறியா? என்ன தெரியல. என்னை விட்டு நினைக்கிறீங்க? கொஞ்சோண்டு தேங்காய் தண்ணி குடிச்சேன்டா. திணி முட்டை நல்லாதான் இருக்கு. முடுங்க கொஞ்சம் இதா இருக்கு. நல்லா கருப்பு தேங்காய். கருப்பு தேங்காய் தான் டேஸ்டா இருக்கும். சீப்புடா ஆளு மண்டே. இதுதான் இப்ப வெட்ட போறேன். இதே இப்ப இதுல வந்து பூச்சி ஏறும். எறும்பு மாதிரி வேலை சமைச்சிட்டு இருப்பாளா? கிளம்பு. நீ கிளம்புடா. நீ ரொம்ப கட்டுக்கத்துல எனக்கு வீடியோ கிளம்பு. இப்படியே அம்மா சமைச்சிட்டு இருக்குமா? நானும் போய் நம்ம கறி போட்டு சாப்பிடுறேன். அதான் நீ விரட்டி விட்டாங்க என்கிட்ட. கிளம்பு நீ ஃபர்ஸ்ட். போடா வெண்டரு. எதையும் மறந்துட்டீங்களா? ஆமா பேபி. மறந்துட்டியா? மறந்துட்டேன். மொத்தம் 10 ஐட்டம் மசாலா இருக்கு. தேங்காய் இருக்கு, வெள்ளைப்பூடு, மல்லி, பட்டை, இஞ்சி, தக்காளி, சோம்பு, சீரகம். இன்னும் 2 சமம் மறந்துட்டேன். நீ சமைக்கவே வேணாம். சரி விட போட்டு இருக்கிறது போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்க. சரி இதுதான் வந்து என்னோட கிரேவிக்கான மசாலா. என்னென்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். காமிச்சிக்கிறேன். தேங்காய் போட்டுடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? போடலாம். ஏரியா செட் பண்ணிக்கிறேன். தேங்காய், பட்டை, இதுக்கெல்லாம் நான் இப்படி எடுத்து டக்குன்னு போட்டு வேற என்ன ஒன்றும் இல்லை. அதில் வந்து இல்லை போட்டுட்டோமா? தக்காளி வெட்டி போடுவோம்ல. இந்த வெட்டு சும்மா தான் நிற்கிறா. நல்லா அடிச்சு நான் போடுறேன். நீ போட்டு மற்ற கிரேவி ரெடி பண்ணுறீங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நினைப்பீங்க நல்லா ஹெல்ப் பண்ணுற ஹஸ்பண்ட் ஒரு வேலை பண்ண மாட்டான். என்னைக்காவது நாளைக்கு துணி வைப்பான், அவ்வளோதான். இன்னைக்கு அதிசயமாக வந்து நான் பண்ணுறேன் ஆடலாம். எனக்கு இந்த தண்ணி ஊற்றிட வேஸ்ட் என்ன சொல்லுங்க. ஒரு பரோட்டா வந்து போடி புள்ளைய பார்த்துட்டு போடி மூடி வைக்கிறது திறந்து வச்சுட்டு தெரியலாம். இவனெல்லாம் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். பேபி கிண்டுடி. என்ன சட்டி பத்தல? நம்ம வந்து குட்டி ஃபேமிலியா, ஆனா நம்ம வீட்டுல எல்லாமே குட்டியா இருக்கு. இதே தாண்டி முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா நீ? நம்ம வீடியோ முன்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். நம்ம பழைய சட்டி நம்ம எடுத்து போனோம்னாலும் சரி வெண்ணெய். இப்போ வந்து அந்த பழைய சட்டி வந்து மேல வச்சாச்சு. இனிமே நம்ம எடுக்க போறதே இல்லை. அதனால இப்போ வந்து இந்த சின்ன சட்டி இது ஒரு குறுங்குடும்பம் அந்த மாதிரி. அதனால குட்டியா வாங்கியாச்சு. சரி இப்போ வந்து சிக்கன் போட்டுட்டேன். சிக்கன் போட்டாச்சா? சிக்கன் வேகிறதுக்கு உப்பு,
மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வீட்டில் உள்ள சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருவோம். அது வச்சிருவோம் கொஞ்சம் வேகட்டும். எப்பா எப்பதாப்பா முடியும் இன்னும் எனக்கே தெரியலடா. ஓபன் பண்ணி பார்த்தேன். சாயந்தரம் வச்சது விடிஞ்சதே சாப்பிடுவோம் போல. நைட் ஆயிடுச்சு. இருடா நானும் என்னடா பண்ணிருந்தேன் மசாலாவை கொட்டிடுறேன். பெரிய செப்பு மாதிரி தானே பெரிய எல்லா வேலையும் பண்றேன். என்னமா இருடா அப்படியே ரொம்ப பீத்தாடா ஸ்மெல். சரி இதுல என்ன கூட இருக்கு என்ன குறைய இருக்குன்னு சொல்லுடா. எல்லாமே குறையத்தான் இருக்கு. இது போயிரு சுடுசுடா இருக்கு ஊத்திரும் பத்துக்க வெண்ணி. நல்லா கலக்கி இப்படி ஊத்தி. இருடா தெரிச்சிர போறா மூஞ்சில நீ போடா உன்னை எவன்டா வீட்டுக்குள்ள கூப்பிட்டது. ஆல்ரெடி மூஞ்சில தெரிச்ச மாதிரி தான் இருக்கு. இது ஓடிரும் அவனே. இனிமே பரோட்டா வீடியோ போடுவேன். இது தள்ளிக்க நீ அதெல்லாம் காட்டாத நீ. இல்ல இது என்னது கிரேவி மாதிரியே தெரியல. கிரேவி தான் அந்த இனிமே தான் வரணும். இருடா பேசாம நீ ரொம்ப பீத்தாடா. எனக்கு இது சரியா விடலை. உனக்கு தேவை அற்புதமான பரோட்டாவும் அழகான கிரேவியும் தானே. இது பேரு அற்புதமா. நான் கடையில ஆர்டர் தரேன். நேராக பசி பொண்ணு பரோட்டா போடவா வேணாமா? அது வேணும் வேகட்டும். வா ஓடியா ஸ்டார்ட் பண்ணு. மடக்கிட்டு அதுக்கப்புறம் 3 போட்டு இப்படி பண்ணணும். நான் பார்த்ததுல இருக்கேன். இது ஃபுல்லா தப்புடா. நான் பாத்திருக்கேன்டி. இப்படி பண்ணிட்டு கடைசில இது பண்ணி போடணும். அப்படியே என்ன பண்ணி போடணும்? அப்படியே எடுத்து அடுப்பு போட வேண்டியது. அட சுட்டு எடுக்கணும். இதெல்லாம் இப்பலாம் வராதுடா பேபி. நான் சொல்றது கேளு. இப்படியே பண்ணு. இரு நான் பண்றேன். திரும்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணனே. போடா. டைம் வேஸ்ட் பண்றது. சரி விடு. கவர்பி இது நீ போட்ட பரோட்டாவோட லட்சணம் இதுதான். ஓட்ட சட்டி மாதிரி இருக்கு. போடா பேசாம. நான் உனக்கு பண்றேன்டா. ஏன்டா இப்படி? சரி நீயே பண்ணு. நான் டிஸ்டர்ப் பண்ணல. தயவு செஞ்சு வராத. டிஸ்டர்ப் பண்ணு. நீயே பண்ணு. இதோட எத்தனை டைம் சொல்றேன் பாரு. இதுக்கு வந்து மூஞ்சில விட்டு எரிஞ்சிடும்டா. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வருவேன். எல்லாமே ரெடியா இருக்குன்னு பாத்துக்கிட்டா வச்சுக்க ஒரே குத்து. நீ போ தயவு செஞ்சு. என்ன பிஞ்சிட்டு வருது? இதுதான் நூல் பரோட்டா. இப்படி வெட்டணும் இடையில. ஹேய் இவன் பரட்டி இருக்கிறது நான் பரட்டி போட. ஹேய் தோசை கல்லை இப்போ வந்து சட்டி அடுப்பில் வைக்க போகிறோம். வாங்க. பாவம் புள்ள பசியில கத்திட்டு இருக்கு அப்பா மாதிரி. 2 பக்கமும் லேட் பண்றது ஆத்தாவே. நான் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டேன் பிள்ளைக்கு. இருடா கூட்டவா டேஸ்ட் பாரு. செம்ம. திக்கா இருக்கா? கிரேவினா அப்படிதானே இருக்கும். என்ன புளிக்குது? புளிப்புக்கு நான் என்ன போட்டேன்? எதுவுமே போடலையே. தக்காளி மட்டும் போட்டேன். உண்மையை சொல்றா. ஆனா இப்படிதான் வருமா? இப்படிதான் ஒரு எடுத்து அடிக்கணும். சரி ஓகே. பிளேட் எடுத்துடுறா. பிளேட் இதுலயே வச்சிரு. வேர்த்து ஊத்துது. என்னால முடியல. இனிமேல் அந்த தொழிலுக்கு வரவே இல்லை. என்ன விட்டுதான் போயிருந்தேன். என்னால முடியல. அங்கிட்ட ஒரு ஆள் பாவண்டி. போய் பாரு பாப்பா பேப்பர். போ ஓடு. என்னடி முன்னொரு பரோட்டா பிடிச்சோன்னு என்னடா சித்த நேரம் பிள்ளைய பார்க்க போயிருந்தேன். சாரி பேபி. நான் தான் உங்களுக்கு சாரி சொன்னேன். பாப்பாக்கு ஆயி கழுவுன கை, ஆயி தொடச்ச கை கழுவுன கை விடு. நான் எனக்கு அவசரத்துல கை விட்டு ஓடிட்டு இல்லந்தே. உன்னை பரோட்டா பிடிச்சோன்னே இவ்வளோ நேரமா எத்தனை போட்டு இருக்க? வெறும் 2 பிரேக்ல. காஃபி வேற. தண்ணி மாதிரி முடியும். காஃபி எப்போ குடிக்க வேண்டியது? காஃபி இல்ல ஹார்லிக்ஸ். ரெடி. அடி பேபி. ஓடியா. மொத்தமா தூக்கி இதுல போடு. ஃபர்ஸ்ட் பரோட்டா வந்து கீழ வந்து. இந்த ரொட்டி மட்டும் தான் கரெக்ட்டா வந்திருக்கு. கரெக்ட்டாவும் இருக்கு. அந்த கலரோட கரெக்ட்டா இருக்கு. நாக்கு மாதிரி பேச்சு. அத நான் முதல்ல போட்டு எடுத்து. எலி பரோட்டா என்ற பேரில் நான் பண்ணிட்டோம். இது நான் வச்சாலே கரெக்ட்டா இருக்கும். நீங்க மூடுங்க. மூஞ்சியே மாறுது. நீங்க பண்ண சாப்பாடு தானே? இல்ல கடை போடுறானா? கடை வந்து வெட்ட போறாங்க. டேய் மாத்திடுவேன். ஏப்பா யாருப்பா அது பரோட்டா சீட் ஆர்டர் கொடுத்தது? அப்படி பீசிரா திரி மண்டை உடைஞ்சிர போகுது. சரி ரைஸ் நல்லாவே இருந்துச்சு. உண்மையா? பரோட்டா மட்டும் கொஞ்சம் கேரமா. பரோட்டா மட்டும் கொஞ்சம். சரி நெக்ஸ்ட் டைம் நல்லா வந்து.
டேஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். பசிச்சிருச்சேம்மா, இது ஃபுல்லாக சாப்பிடல. காலையில் சாப்பிட்டது மதியம் சாப்பிடவே இல்லை. உண்மையாக மிஸ்டா. ஓகே காய்ஸ், நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நான் பண்ண சிக்கன் கிரேவி இங்கடா இது முடிச்சுக்கிறோம்டா. ஏன்டா பசி? சரி சொல்லி. அப்போ நீங்கள் கடை போட்டுருவீங்க, பொட்டா கடை மாதிரி எப்படியே முந்திருவீங்க அதுலேருந்து வச்சு. நல்லா இல்லை, ஆனால் கிரேவி நல்லா இருக்கு. வேணா நான் கிரேவியை வேணா என்னோட கடையில் ஆட் பண்ணிக்கிறேன் தோசைக்கு. கறி தோசை. ஜோ வாயு ஊறுதுடா, கொஞ்சம் கொடுத்து தின்னுடா கறியாது. கரெக்டாக 10 மணி அடக்குது 10 மணி ஆச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. 6 மணி ஸ்டார்ட் பண்ணி 10 மணி ஆச்சு. ஸோ சாப்பிட்டு இங்கே வந்துடுறேன். ஸோ ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? மறக்காம ஃபுல்லாகவும் பார்த்துருங்க. கண்டிப்பாக என்னோட டிஷ் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பண்ணுறேனே தெரியல. சரி, ஓகே, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you, bye.